இருக்கு. அதனால சைக்கிளாவது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்குது. அதனால ஒரு தடவை ஓட்டினாலே தாங்க முடியல. இதுல வேற ராகுல் காந்தி இப்பதான் டாக்ஸில போறாரு. நாட்டுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் விண்கலம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இவர் இப்பதான் டாக்ஸிக்கு போய் 75 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை இப்ப கேக்குறாராம். அவரு இப்பதான் டாக்ஸி எல்லாமே நம்ம தீர்க்க வச்சு அவர்களுக்கெல்லாம் முத்ரா வங்கி கடன் லோன் கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஓட்டுறதுன்னு எதையோ ஒண்ணு ஓட்டணும், அதுக்கு சைக்கிள ஓட்டுறாங்க, அதை நாமளும் ஓட்டுன்னு ஓட்டுவோம், அவ்வளவுதான். விஜயோட படத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு ரவிக்குமார் எம்பி. சனாதனத்தை அது வந்து பிரதிபலிப்பதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சனாதனம் அப்படின்றது. அதாவது இப்போ எங்கள்கிட்ட தான் சனாதனத்தை பார்த்தாங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் தான் சனாதனத்தை பாக்குறாங்க. நான் கேக்குறேன், சனாதனம்னா என்னன்னு ரவிக்குமாருக்கு தெரியுமா? அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்ணம் தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சனாதனம்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்களை பத்தி தான் அது போட்டு கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு தம்பி விஜய் மேலையும் சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, நான் நேத்தே அதுக்கு ரொம்ப கவலையை எனது தெரிவித்துக் கொண்டேன். பெண்கள் எல்லாம் முடிசூட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண்களோட முடிய பிடிச்சி இழுத்துதான் உங்களோட எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இன்று இருக்கிறது. இது மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. நேத்தே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. இன்னைக்கு காட்சியும் ரத்து செய்யப்படுகிறது, கட்சிக்கும் சவால் இருக்கிறன்னு சொன்னோன்னே இன்னைக்கு சிறப்பு காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது. அதனால எனக்கு கோட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓட்டு தான் பிரச்சனை. அதனால நாங்க வந்து ஏதோ கோட்டுக்கு நாங்க கூட இன்னைக்கு காலையில இருந்து கோட்டுக்கு நீங்க துண்டு போடுறீங்களான்னு, அது அந்த சீட்டுக்கு துண்டு வந்து அவங்க ரசிகர் போட்டு நாங்க துண்டு போடுற நிலையில எல்லாம் நாங்க இல்ல. எங்களை நோக்கி தான் எல்லாரும் வரக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பலம் புரிந்தா இருக்கு. ஆக தம்பிக்கு கோட்டு பிரச்சனை, எங்களுக்கு நோட்டு பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, திமுகவுக்கு நோட்டு பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவானா நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் எனது எண்ணம். இன்னைக்கு செல்வப்பிரதா என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் சரி தமிழக அரசும் சரி அவரோட மாநாடுக்கு எந்த இடையூறும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் விரைவில் வந்து இந்த அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? செல்வப்பிரதா தான் கேட்கணும். 21 கொஸ்டினுக்கு ஆன்சர் செஞ்சாச்சு. அந்த அதிகாரி லீவ்ல போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக இனிமே தான் பார்க்கணும், செல்வப்பிரதா கிட்ட போய் கேட்கணும். அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்கள் விஜய் ரசிகர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா.